இன்றைய தினமானது திருச்செங்கோடு சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் பிரதிஷ்டா தினத்தை முன்னிட்டு பூஜைகள் இன்றைய தினம் காலை கணபதி பூஜை புண்ணியாக வாசனம் பஞ்சகவியம் தொடங்கி சிறப்பான பூஜைகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய வேதங்கள் எல்லோருக்கும் தெரியும். ரிக் சாம அதர்வண வேதங்களை கொண்டு நம்முடைய ரிஷிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சப்தத்தை நமக்கெல்லாம் ரிசீவ் பண்ணி, ரிஷிகள் அப்படின்னாக்கா திருஷ்யதே அநேன இது ரிஷிக்கு. அப்போ இந்த வேத மந்திரங்களை அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தார்கள். அந்த பார்த்த அந்த மந்திரங்களை வேதங்களாக நமக்கு தொகுத்து வழங்கினார்கள். அப்படி நம்முடைய வேதங்களாக அநேக சாகைகள் உள்ளடக்கியது. சாகைகள் அப்படின்னாக்கா இந்த வேதங்களை, அந்த சப்தங்களை ரிசீவ் பண்ணப்பட்ட அந்த ரிஷிகளுடைய வாயிலாக வந்த அந்த வேதங்கள் எல்லாமே அந்த ரிஷிகளுடைய பெயரை கொண்டு சாகைகளாக சிறப்பு பெற்று விளங்குகிறது. இப்படியாக நம்முடைய பாரத தேசத்தில் அநேக சாகைகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது ரிக்குவேதம், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் எல்லாம் முன்பு ஒரே வேதமாக இருந்ததாக ஏக ஏக வேதகா உணவகா என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஒரே வேதமாக இருந்தால் அது நம்முடைய வேதங்கள் என்பது இட் இஸ் நாட் அ புக். இது ஒரு சப்த வடிவத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள். சப்த வடிவத்தில் இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள் என்று சொல்வது அதை ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேத மந்திரங்களை ரிக்குன்னு நம்ம சொல்லி வச்ச இந்த ரிஷிகளை எங்கே ரிசீவ் பண்ணாங்க ரிஷிகள் அப்படின்னாக்கா சாட்சாத் இந்த பரபிரம்மத்தில் இருந்து அவர்கள் ரிசீவ் பண்ணாங்க. அதனால வேதத்துக்கு சப்த பிரம்மம்னு பேர். எனவே சப்த வடிவத்தில் இருப்பதனால இந்த பிரம்மம், இந்த வேதமானது நமக்கு சப்த பிரம்மம்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த வேதம் நமக்கு ரிஷிகளால் கொடுக்கப்பட்ட இந்த வேதமானது அவர்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற காற்கலைகளில் எத்தனையோ அதிர்வலைகள் கலந்துருக்கிறது. அந்த அதிர்வலைகளில் எத்தனையோ எஃப்எம் ரேடியோ நம்ம கேட்குறோம். அந்த எஃப்எம் ரேடியோ எத்தனையோ அந்த ஒளி அலைகள் காற்றலைகளாக மாறி மீண்டும் ஒளி அலைகளாக மாறுவது போல. அப்போ நாங்கள் எப்படி நம்முடைய ரேடியோவை டியூன் பண்ணுறோமோ, டியூன் பண்ணும் பொழுது அந்தந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த போல அந்தந்த எஃப்எம் ரேடியோ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ, அது மாதிரி நம்முடைய ரிஷிகள் எல்லாரும் தன்னுடைய தபத்தினால மனதை டியூன் பண்ணி அதன் மூலமாக இந்த வேத மந்திரங்களை ரிசீவ் பண்ணி இந்த உலக மக்களின் நன்மைக்காக இந்த வேதங்களை வழங்கினார்கள். வேதம்னா என்ன அப்படின்னாக்கா வேததே அநேக இது வேதகா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேதத்தை நீ தெரிந்து கொள்வாயாக, அறிந்து கொள்வாயாக அப்படின்னு தான் நம்ம ரிஷிகள் சொல்றாங்க. நீ வேதத்தை போய் படி, வேதகா படகா படி அப்படின்னு சொல்லலை. வேததே அநேக இது வேதகான வேதத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னாக்கா, அப்போ அதை சம்பிரதாய கிரமமாக இருக்கக்கூடிய ரிஷிகளின் மூலமாக நாம் அதை தேடி அந்த குருமார்களை அணுகி இந்த வேத கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் என்பது இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டது, அது ரிஷியினால் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வேதமானது எல்லோருக்கும் பொதுவானது. வேதம் என்பது ஏதோ ஒரு சாரனுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, ஒரு சாரன் மட்டும் உரிமையானது அல்ல.
இது இந்த பாரத தேசத்துல பிறந்த அத்துணை மக்களுக்கு உண்டான சொத்து வேதம். அப்போ நம்முடைய ஆட்சி என்ன சொத்து என்னன்னா நம்முடைய வேதங்கள் தான். அப்ப வேதம் அப்படி என்ன சொல்றது அப்படின்னாக்கா, மனித வாழ்க்கையில இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றது வேதம். அப்ப அந்த வேதம் மனித வாழ்வியல் தர்மங்களை, வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுத் தருவது நம்முடைய வேதங்கள். அப்ப நம்முடைய வேதங்கள் மனித வாழ்க்கையில் தர்ம நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த மனிதன் வாழ்ந்தேனேயானால் அவனுக்கு யாதொரு இடர்பாடும் துன்பங்களும் கிடையாது. அப்படி வாழலை, சப்போஸ் தன்னுடைய சுயநலத்திற்கு உட்பட்டு ஒருவன் வாழ்கிறான் என்றால் அப்ப என்ன ஆகுறது அப்படின்னாக்கா, சில இடர்பாடுகளை, துன்பங்களை அவன் அனுபவிக்க முற்படுகிறான். அப்ப சுயநலத்தின் அடிப்படையில் அவன் வாழும் பொழுது அந்த இடர்பாடுகளை கண்டு, அந்த இன்னல்களை கண்டு அவனால அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அப்போ வேதத்தினுடைய அந்திம பாகமான வேதாந்தம் அந்த மனிதனை அந்த மன நோயிலிருந்து, மன சஞ்சலத்திலிருந்து அவனை காப்பாற்றுகிறது வேதாந்தம். அப்ப வேதத்தின் முறைப்படி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை கை கொண்டால் யாதொரு துன்பமும் கிடையாது. அப்படி இல்லை, மனம் போன போக்கில ஒருவன் வாழ்ந்தால் அதனால் வரக்கூடிய இடர்பாடுகளினால் அவன் துன்பப்பட்டு துயரப்பட்டு பல இன்னல்கள் படும் பொழுது இதற்கு ஒரு விடை கிடைக்காதா, இதற்கு ஒரு மார்க்கம் இல்லையா, இந்த மன துன்பங்களுக்கு ஒரு மருந்து கிடைக்காதா அப்படின்ற பொழுதுதான் கடைசியா இறைவனை நோக்கி அவன் பயணப்படுகிறான். அப்ப அந்த இறைவன் எங்க வாசம் செய்கிறார் அப்படின்னாக்கா, அந்த சராசரம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எங்கே வாசம் செய்கிறார், எப்படி நம்ம பார்த்தது அப்படின்னா, இப்போ நம்ம லோகத்துல எல்லா பக்கம் கார்ல பிரயாணம் பண்றோம், வாகனங்கள்ல பிரயாணம் பண்றோம். அப்ப அதுல டயரு வீல் இல்லைன்னா நம்ம போக முடியாது. அந்த வீலுக்குள்ள காத்து இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காற்றை நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி அந்த காற்றை நம்முடைய வாகனங்கள் இருக்கக்கூடிய டயருக்கு செலுத்தி அதன் மூலமாக நம்முடைய பயன்பாட்டை பெறுகிறோம். அது மாதிரி அப்ப எப்படி அந்த காற்றை ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்றாங்களோ அது மாதிரி அங்கெங்கனாதபடி இருக்கக்கூடிய அந்த சராசரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் அந்த கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கிறான். அந்த கர்ப்ப கிரகத்துல பார்த்தோம்னா கல்லுதான் இருக்கு. உள்ள நாம பார்க்கிறோம் கல்லு, வாசப்படியிலையும் கல்லு. ஆனா இந்த கல்லை மிதிக்கிறோம், அந்த கல்லை கையெடுத்து வணங்குறோம். இது என்ன நியாயம் அப்படின்னாக்கா, அப்ப இது ஒரு கற்பனையாக சில கதைகள் சொல்லுவாங்க. நைட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாசல இருந்த கல்லு கேட்டுச்சான், உள்ள கர்ப்பகிரகத்தில் கூடிய அந்த கல்லை பார்த்தியா, நாம 2 பேரும் ஒரே மலையில இருந்தா வெட்டி கொண்டு வந்தாங்க நம்மளை, என்ன வாக்குப்படியா போட்டு எல்லோரும் என்ன மிதிக்கிறாங்க, உன்னை கர்ப்பகிரகத்தில் வச்சு உன்னை எல்லாரும் வழிபடுறாங்க, வணங்குறாங்க, போற்றுகிறார்கள். ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தா, அப்போ கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த கல் சொல்லிச்சான், நான் இன்றைக்கு இத்தனை மக்களும் வழிபடக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன்னாக்கா இதற்கு நான் எத்தனை அந்த புலியினால் அந்த அடியை வாங்கியிருப்பேன் என்று நீ சிந்தித்துப்பார். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அடி வாங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம ஜொலிக்க போகிறோம். அப்படியாக வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு நாம் அடி வாங்குறோமோ, தங்கம் அடிக்கத்தான் அதனுடைய மதிப்பு கூடும். அதுபோல வாழ்க்கையில நமக்கு இடர்பாடு வந்துருச்சு, இன்னல் வந்துருச்சு அப்படின்னு கலங்கக்கூடாது. இறைவன் நம்மை பவித்திரப்படுத்துவதற்காக, புனிதப்படுத்துவதற்காக சில துன்பங்களை கொடுத்து அவனை தூய்மையாக்குகிறான், பவித்திரப்படுத்துகிறான். அப்படியாக இங்க வாசல்லையும் கல்லு, கர்ப்பகிரகத்திலையும் கல்லு, 2 கல்லுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, அப்ப 2 பேப்பர் இருக்கு. சாதாரண பேப்பர் நம்ம கையில வச்சிருக்கிறோம், பணம் என்று சொல்லக்கூடிய பேப்பர் கையில வச்சிருக்கிறோம். 2 பேப்பர் தான். ஆனா இதற்கு மட்டும் வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது, இந்த பேப்பருக்கு வாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்ப இந்த பேப்பருக்கு வாங்கக்கூடிய சக்தி எங்கிருந்து வருகிறது அப்படின்னாக்கா, கவர்னர் அதுல கையெழுத்து போடுறார், டு பே த பேரர் ஆஃப் சம் ஆஃப் ரூபீஸ், 100 ரூபீஸ் போட்டு கையெழுத்து போட்ட மாத்திரத்தில் அந்த பேப்பர் 100 ரூபாய் பெருமானம் உள்ள மதிப்பை அது பெறுகிறது. அதுபோல ஆலயத்தில் விக்கிரகத்தில் இந்த மந்திரங்களின் மூலமாக, வேத மந்திரங்களின் துணை கொண்டு இந்த கும்பாபிஷேகம் நடந்த பொழுது அதனுடைய மதிப்பானது இங்கு கூடுகிறது. அதில் முக்கியமா எப்படி அப்படின்னாக்கா, சாதாரணமா அந்த நிர்மாணம் பொழுது தாபத்திய வேத அடிப்படையில் நிர்மாணம். இன்றைக்கு நிறைய லோகத்துல பேசிட்டு இருக்காங்க, இது எந்த ஆகமத்தில் கட்டப்பட்ட கோயில், இது எந்த ஆகமத்தில் கட்டப்பட்ட கோயில். இருப்பது ஒரே ஆகமம் தான், அது சில்ப ஆகமம். அதுல தாபத்திய வேதத்தின் அடிப்படையில் தான் ஆலய நிர்மாணம் செய்ய முடியும். அப்ப தாபத்திய வேதத்தின் துணை கொண்டு, சில்ப ஆகமங்களின் துணை கொண்டு ஆலய நிர்மாணம்.
அப்ப இந்த ஆலய நிர்மாணம் யார் பண்ணுவா அப்படின்னாக்கா சபதி. அப்ப அந்த சபதி அதுக்கு என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கிறது அப்படின்னாக்கா நான் முன்னாடி பார்த்தோம். இப்ப வேதத்துக்கு எஜுர் சாமா அதர்வண வேதம்னு நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து சிற்பத்துக்கு என்னென்ன வேதங்கள் இருக்கிறது அப்படின்னாக்கா முக்கியமாக மயமதம், மானசாரம், சிற்பரத்னம், சிற்ப விஸ்வகர்மீயம், விஸ்வகர்ம வாஸ்து சாஸ்திரம், இந்த மாதிரி விஸ்வகர்மா ரிஷியினால் விஸ்வகர்மா பரபிரமத்தினால் வழங்கப்பட்ட அநேக சாஸ்திரங்கள் இந்த சாவத்திய வேதத்தின் சிற்ப ஆகமத்தில் சிற்ப சாஸ்திரத்தில் வருகிறது. இப்ப ஆலய நிர்மாணம் அப்படின்னு பண்றச்ச அதுல வாஸ்து பிரம்மன் என்று சொல்லக்கூடிய காயத்ரி சமயங்களாக சொல்லக்கூடிய இந்த வாஸ்து பிரம்மனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த ஆலய நிர்மாணம் செய்யப்பட்டு கட்டணாதி ஆரம்பம் ஒரு விஸ்வகர்மாவானவர் இருந்து சாதனம் செய்து நிர்மாணம் செய்து அந்த கும்பாபிஷேகம் நிகழ்வு பெற்று அது நிறைவு பெறுகிறது. அதற்கப்புறமா அவர் அந்த சாஸ்திரஜன் சபதித்த சர்வ சாஸ்திரஜா என்று சொல்லப்படுகிறது. சர்வ சாஸ்திரங்களையும் அறிந்தவர், ஆயுதலைகள் 64 அறிந்தவர் சபதியில் சொல்றது. சபதி அப்படின்னாக்கா ஸ்தாபனார், நிர்மாணார், யார் ஒரு ஸ்தாபனம் செய்கிறாரோ அவர் சபதியில் சொல்றது. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு சபதிகள் இந்த காலத்துல ரொம்ப அரிதிலும் அரிதாகி இருக்கிறது. சாஸ்திரங்கள்லாம் இன்னைக்கு அநேக சாஸ்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. அதுல தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஆதியோகி மகாயோகி மகரிஷி அவர் விஸ்வகர்மாவுடைய மகரிஷி புத்திரனாக பிரம்மபுத்திரனாக அவதரித்து மயன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ரிஷியானவர் இந்த தென் மாவட்டங்களில் தென்னிந்தியாவில் பிரசித்தியான நிர்மாணங்களை எல்லாம் செய்து அவர் தான் இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு 64 கலைகளையும் கொடுத்தார். அந்த மயன் இன்னைக்கு நிறைய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல கேட்டிருக்கீங்க மயன் மயன். அந்த மயன் அந்த பாரம்பரியத்தில் அவரை துணைந்து வழிவந்த மயன்கள்.